தற்போதைய அண்மை செய்தி. சென்னை குரோம்பேட்டை அருகே மோதல் போக்கு நிகழ்ந்து வருகிறது. சாலையில் மோதல் போக்கு நிகழ்ந்து வருவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை குரோம்பேட்டையில் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை சட்டக்கல்லூரி மாணவி தாக்கியதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. சென்னை குரோம்பேட்டை GST சாலையில் சென்று கொண்டிருந்த சட்டக்கல்லூரி மாணவியுடைய கார் மீது மாநகர பேருந்து உரசி சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது பேருந்தை வழிமறித்து அந்த சட்டக்கல்லூரி மாணவி நிறுத்தி மாநகர பேருந்துடைய ஓட்டுநர் மற்றும் நடத்துனருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும், அப்போது கைகலப்பாகி ஓட்டுநர் நடத்துனரை தாக்கியதாகவும் மாநகர பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் இதை அந்த சட்டக்கல்லூரி மாணவி மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மறியல் போராட்டத்திலும் ஈடுபட முயன்றனர். இதனால் குரோம்பேட்டையிலிருந்து தாம்பரம் GST சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் அங்கு வந்த போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆங்காங்கே பேருந்துகள் நிறுத்திவிட்டு பேருந்தில் செல்லாத வகையில் முழுமையாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அது மட்டுமல்லாமல் மாநகர பேருந்து ஓட்டுநர் நடத்துனருடன் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் புகார் அளிக்கும்படியும் புகாரின் பேரில் உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் காவல்துறை உறுதியளித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதனை சரி செய்யக்கூடிய பணியில் போக்குவரத்து போலீசார் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.